ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு 5-6 வயசுக்கு உள்ள இருக்கிற குழந்தைங்க வச்சுருக்கிற பெற்றோர்கள் கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப முக்கியமான வீடியோ. இன்றைக்கி வந்துட்டு நான் வேலை செஞ்சிட்ருந்தேன். வேலை செஞ்சிட்ருக்கும்போது எனக்கு ஹெல்ப்பர்லாம் இருப்பாங்க. அந்த ஹெல்ப்பர்ஸ் வேலை செய்கிறவங்க வந்துட்டு பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவங்க. ஒரு ஹெல்ப்பர் வந்துட்டு ரொம்ப சோகமாகவே இருந்தார். என்ன காலையிலேருந்தே சோகமாகவே ஒரு மாதிரி டல்லாகவே வேலை செஞ்சிட்ருக்காரு. போய் என்னென்னு விசாரிக்கலாம் அப்படின்னு போய் விசாரித்தேன். என்ன ஆச்சு? என்ன விஷயம்? எதுக்கு நீ டல்லாக இருக்கிறன்னு கேட்டதுக்கு, இதுபோல் அவங்க தங்கச்சி குழந்த இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. கேட்டு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அச்சச்சோ! என்ன வயசுன்னு கேட்டேன். 3 வயசுன்னாரு. 3 வயசு இறப்புன்றது யாராலையும் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத விஷயம் அது. ஏதோ அந்த போல் நடந்துடுச்சு விபரீதம். அதுக்கப்புறம் எப்படி என்ன ஆச்சு? குழந்தைக்கு என்ன பிரச்சனையா? அது போல் நிறைய விசாரிக்கும்போது அந்த குழந்தை வந்துட்டு அவங்க அவங்களுடைய பெரிய குழந்தை. அதாவது இந்த குழந்தை இறந்து போன குழந்தை வந்து 3 வயசு. இன்னொரு குழந்தைக்கு ஒரு 5, 6 வயசு அது ஏதோ சொன்னாரு. அந்த வயசு குழந்தையும் இவங்களும் விளையாடிட்டு இருந்திருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் அவங்க வேலைய ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்க வீட்டுக்கு வெளிய. இந்த குழந்தைங்க விளையாடும்போது, இந்த பெரிய குழந்தை வந்துட்டு நெருப்பு ஏதோ வச்சு விளையாடிருக்கு போல. அது எப்படி குழந்தை கையில நெருப்பு வந்ததுன்னுலாம் தெரியல. அந்த நெருப்புல விளையாடிட்டு இருந்து அந்த நெருப்பு எடுத்து அந்த சின்ன 3 வயசு குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழந்தையுடைய துணியில வச்சுட்ருக்காங்க. அது ஏதோ லைட்டரு குழந்தைங்க ஏதாச்சும் ஒண்ணு நல்லா இப்போ நெருப்பு எரியுது, பெருசா எரியுதுன்னா, அது இன்னும் ஜாலியா இருக்கும்ல. ஏதோ நம்ம புதுசா கிரியேட் பண்றோம் அப்படின்ற மாதிரி குழந்தைங்களுக்கு அது மேல ஒரு அம் ஒரு ஆர்வம் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி பத்த வச்சு துணி பத்திக்க அந்த குழந்தை அது குழந்தை படுத்துட்ருக்கு போல, அந்த 3 வயசு குழந்தை. இந்த குழந்தை அந்த துணிய பத்த வச்சு ஃபுல்லா துணி எரிஞ்சு குழந்தையும் எரிய ஆரம்பிச்சிட்டது போல. எரிஞ்சு அந்த குழந்தை ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமான இடத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்களாம். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அந்த ஃபோட்டோவ காமிச்சாரு பார்த்தேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த ஃபோட்டோவ பார்க்கறதுக்கு. அந்த குழந்தை வந்துட்டு அந்த 3 வயசு குழந்தை ஒண்ணுமே பேசல. கண்ண கூட பிளிங்க் பண்ணல. கண்ண தொறந்த மேனிக்கே வச்சுக்கிட்டு மூக்குல ஒரு டியூப் மட்டும் வச்சிருக்காங்க. பங்களாதேஷ்ல மெடிக்கல் வசதி எப்படி இருக்குதுன்னுலாம் தெரியல. அவங்க அந்த மூக்குல டியூப் வச்சுட்டு ஏதோ துணியா இல்ல கட்டு கட்டியிருந்தாங்களான்னு தெரியல. கை முழுக்க, உடம்பு முழுக்க ஏதோ துணி சுத்துன மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ அந்த காமிச்சாரு. 2வது ஃபோட்டோ வந்துட்டு அந்த குழந்தை இறந்துருச்சு. இறந்து கிடக்கு. அந்த ஃபோட்டோவ காமிச்சாரு. இது எதுக்காக நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன்னா, வீட்டில் நிறைய பேர் வந்துட்டு குழந்தைகள் இருப்பாங்க. உங்களுக்கு சமையல் வேலை இருக்கலாம், இல்லை வெளியே ஏதாச்சும் முக்கியமான வேலை இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ரெஷரில் இருக்கலாம், மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணலாம். அந்த போல் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக உங்கள் மனசில் எழலாம். பட் என்ன மாதிரி வேலையாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் சரி, குழந்தைங்க மேலே கவனம் கண்டிப்பாக பெற்றோர்களுக்கு இருக்கணும். அதை வந்துட்டு எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. எந்த ஒரு குழந்தையும் தனியாக ஒரு 5, 6 வயசு வரைக்கும் குழந்தைங்கள மேக்சிமம் பெற்றோர்கள் அவர்களுடைய கண் பார்வைக்கு எதிர்க்க மாதிரியே இருந்தால் நல்லது. ஏன்னா குழந்தைகள் பார்க்காத நேரத்தில் அவங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று விளையாட போய் விபரீதமாகி அது வந்துட்டு பின்னாடி கஷ்டப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. ஸோ அதனால் வருமுன் காப்போம்ன்ற மாதிரி குழந்தைங்கள எப்பவுமே நம்ம கவனமாக பார்த்து நல்லபடியாக வளர்த்து அவங்கள பெரிய ஆள் ஆக்கணுன்றது தான் நம்ம எல்லாருடைய கனவாகவும் இருக்கும். எல்லா பேரண்ட்ஸுடைய கனவு. அது இந்த விஷயம் பங்களாதேஷில் நடந்திருக்கு. பங்களாதேஷில் நடந்தாலும் சரி, உலகத்தில் எந்த மூலையில் நடந்தாலும் சரி, அந்த குழந்தைன்னும் போது இந்த கண்ட்ரி அந்த கண்ட்ரி அப்படிலாம் பார்க்க முடியாது. எல்லாருக்கும் வருத்தம்ன்றது ஒன்று தான். கஷ்டன்றது எல்லா கண்ட்ரிலையுமே வேர்ல்டு முழுக்கவே அது சேம் தான். கஷ்டம்னா கஷ்டம்தான். இந்த விஷயம் வந்துட்டு மனசு ரொம்ப பாதிச்சுது என்ன. அந்த குழந்தை அந்த ஃபோட்டோவை பார்த்தது இன்னமும் எனக்கு அது பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து குழந்தைங்க விஷயத்தில் விழிப்புணர்வாக இருங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா குழந்தைங்க மேலே அதிக ஃபோக்கஸ் இருக்கணும் பேரண்ட்ஸுக்கு. ஸோ தேங்க்யூ. நீங்களும் விழிப்புணர்வாக இருங்க. குழந்தைங்கள நல்லபடியாக வளர்த்து நல்ல பெரிய ஆள் ஆக்கணும். தேங்க்யூ ஸோ மச்.